Sound. Action. நம் வாழ்வின் லட்சியமே தன்னம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் ஒன்றாகி அணித்திரள்வோம் புது உலகை படைத்திடுவோம் எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன் ஆக்ஷன் இந்திய கிடந்தால் விடியாது சூரியன் போல நீ துள்ளி நின்றால் இருளின் சாயம் படியாது நாட்டுக்கென்ன நாம் செய்தோம் என்று எண்ணி பார்த்து உழைப்போமே நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் இந்த நாள் இனியது இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் தட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மரம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீமையாவும் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் I'm planning to go on VRS. Polama, I want to get married. Congratulations. Thank you, sir. Who's that? Chennai Police Commissioner David Brito. அவரோட வைஃபை அசாசினேட் பண்ணாங்க, உங்களோட ஹஸ்பண்டை அசாசினேட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே டாப் கிரேட் ஆஃபீஸர்ஸ். அவர் சென்னை போலீஸ் கமிஷனர், நீங்க கொல்கத்தா அசிஸ்டன்ட் கமிஷனர். இந்த ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சென்னையில் டேவிட் பிரிட்டோ கூட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தப்பிச்சு அங்க போயிருக்கிற நக்சலைட்ஸை எப்படியாவது பிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. இந்த கேஸை டீல் பண்ணி சால்வ் பண்ணிடு. This looks very perfect. 8 o'clock ராகுல் வஸ்துனாடா? Sure, Daddy. No problem, Vidya. Okay. ఏ సీరియస్ కేసు ఉంటదు? I think he has come. Oh my God. Hello, sir. என்ன ஏர்லி மார்னிங் ஆந்திர பிரதேஷ்ல டெபுட்டி கமிஷனர் ராஜாராவை நக்சலைட் சுட்டாங்க சார். வாட்? அது தவிர கூட இருந்த 2 ஆஃபீஸர்ஸும் பலியாயிட்டாங்க சார். ஹலோ வித்யா, நான் ராணி பேசுறேன். அப்பா எப்படிமா இருக்காரு? சீரியஸாக தான் இருக்காரு. இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரேன். அவர் உடம்புலேருந்து 6 புல்லட்ஸ் ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. దీన్ని రాహుల్ தான் பண்ணிருப்பான்னு போலீஸ் நம்புறாங்க. ராஜாராவ் எந்திரிச்சு வந்தான்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை ராகுல் செய்யல. அப்புறம் நாம மாட்டிக்குவோம். நாம முதல்ல இங்க எஸ்கேப் ஆகணும். అయితే విద్యాని ஃபாலோ பண்ணா ராகுல் ஈஸியா பிடிச்சிடலாம். அவனை போட்டு தள்ளிடலாம்.
வித்யா வித்யா ராகுல் சாரி வித்யா ஐம் வெரி சாரி ஐம் லேட் ராகுல் யூ ஃபைன் ரைட் எஸ் என் மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் குறைஞ்சிருச்சு தெரியுமா என் மேல உனக்கு சந்தேகம் வந்துருமோன்னு பயந்தேன் கம் ஆன் ராகுல் உனக்கு உன் மேல எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதை விட எனக்கு உன் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு நீ அவங்க கேங்கை விட்டு விலக போறேன்னு தெரிஞ்சதும் அவங்க உன்னை மாட்டி விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதனால தான் கரெக்டா நீ சரண்டர் ஆக போற நேரத்துல அவங்க பின்னாடியிலேருந்து ஏன் அப்பாவையும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்பதான் பழி ஓ மேல வரும். யூ கரெக்ட். நான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலன்னா நல்ல மாட்டிருப்பேன். போலீஸ் இதை நான் தான் பிளான் பண்ணியிருப்பேன்னு நம்பியிருப்பாங்க. நான் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் என்னை நம்பியிருக்க மாட்டாங்க. ஓகே சரி அதெல்லாம் விடு. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா இஸ் ஃபைன். ஒரு 20-25 டேஸ்ல அவர் குணமாயிடுவாரு. ஆபரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல். Thank God. ஆனா அவர் எழுந்திருச்சு வர வரையிலும் நீ யார் கண்ணுல மாட்டக்கூடாது. ஓகே யூ ஹேவ் டு பி ரியலி கேர்ஃபுல். ஓகே இந்த அட்ரஸ்ல ஒரு வயசான பெரியவர் இருப்பாரு. நீ போய் அவரை பாரு. அவர் தான் அந்த எஸ்டேட்டுக்கு வாட்ச்மேன். நீ ஒரு 10-15 நாளுக்கு அவங்க இடத்துல போய் பதுங்கிரு. நான் சொல்ற வரையிலும். ஓகே உன்னை அவர் சேஃபா தங்க வச்சிடுவாரு. ஓகே அந்த எஸ்டேட்ல வேற யாரும் கிடையாது. தேங்க்ஸ் வித்யா. வித்யா நீ எனக்கு இவ்ளோ பண்றத என்னால மறக்கவே முடியாது. நீ என்ன மறக்காம இருந்தா சரி. ராகுல் பி வெரி கேர்ஃபுல். யா நீ அந்த போலீஸ் கண்ணிலயோ மாட்டக்கூடாது, அந்த நக்சல் கும்பல் கண்ணிலயோ நீ மாட்டக்கூடாது. கண்டிப்பா மாட்டேன். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். எஸ் I'll take care of myself. Be very careful. Rahul. Rahul. I have to go. Rahul, be careful. Vera varundla. Okay, but be careful, yes, okay? Yes. Promise, right? Yes, I'll call you and you also take care. Take care. Vidya, I missed you. I love you, dear. I too love you. Take care. Love you. Bye. ஹோம் மினிஸ்டர் மஞ்சுநாத் ரொம்ப உரியடாக இருக்கார். எப்படியாவது இந்த நக்சலைட் ப்ராப்ளத்தை ஒரு முடிவு கொண்டு வரணும்னு ரொம்ப தீவிரமாக இருக்கார். ரொம்ப அநியாயமாக இருக்கு. ஆந்திர பிரதேஷில் ராஜாராவ் அவங்க கூட இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி சுட்டு தள்ளியிருக்காங்க. ராஜாராவோட நல்ல நேரம் அவர் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிருக்காங்க. I'm sure Anjuman Valada. West Bengal, Bihar, Orissa and Andhra Pradesh with Tamil Nadu, it's a wide network. He's got a wide network. Very, very planned, organized network he has got. So in that case, I have a plan. Sir? 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 நாதன்ங்கிறது நீங்க தானே? நான் தான் நாதன். ரொம்ப வருஷமா நான் தான் நாதன். பிறந்ததுலேருந்து நான் தான் நாதன். இதை கேட்கறத காலங்கத்தை போராடி காலங்காத்தால சார் இது சாயங்காலம் 7 மணி சார். சாயங்காலம் 7 மணி. 7 மணியா? சார் என் பேர் ராகுல். வித்யா என்னங்க அனுப்புனாங்க. வித்யா? எந்த வித்யா? ஆந்திரால ராஜாராவ் இருக்காங்கல்ல, இருக்கட்டும். அவங்க பொண்ணு வித்யா தான் என்ன இங்க அனுப்பி வச்சாங்க. ராஜாராவ் பொண்ணு வித்யா அமிச்சால நீ? ஆமா சார். முதல்ல சொல்லக்கூடாதா? ஒரு நிமிஷத்தை வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அம்மா தண்ணி அடிச்சு தான் தெளிய வைக்கணும் போல இருக்குது சார். பார்த்து மரம். அப்படி வந்து இப்படி உக்கார். நீங்க அப்படி அப்படி வா.
ராஜாராவ் சார் எங்கள் குடும்பத்துக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு. அவருடைய அப்பா வீட்டிலேருந்து நான் தான் வாட்ச்மேன். வித்யா பொண்ணு சின்னவளாக இருந்தப்போ பாம்பு கட்சிச்சு. நான் தான் வாயில் உறிஞ்சி வேஷத்தை எடுத்தேன். ராஜாராவ் சாருக்கு வித்யா அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஹைதராபாத் போயிட்டாங்க. பார்த்து நானும் ஊர் விட்டு கிளம்பி இங்கே வந்துட்டேன். ராஜாராவ் சார் வித்யா அம்மா நல்லா இருக்கிறாங்களா? இருக்கட்டும், நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கும் வயசாகிடுச்சு. அவங்க வந்தால் எனக்கு செலவு காசு கொடுத்துட்டு போவாங்க. நானும் வெளி உலகத்தோட தொடர்புலே இல்லை. நானும் பாதி நேரத்தில் பட்டு சாரத்தை அடிச்சுட்டு தூங்கிட்டுவேன். நான் இவ்வளோ சொல்கிறேன், ஒன்று கேட்க மாட்டேன். நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்போவாது கேட்டிங்களே. ஒரு வாரம் இல்லை 10 நாள் இங்கே தங்கலான்னு வந்திருக்கேன். வித்யா உங்களை பார்த்தா இங்கே தங்க வைப்பீங்கன்னு சொன்னாங்க. இதை நீங்கள் என்கிட்ட கேட்கவே கூடாது. வித்யா அம்மா சொன்னால் நான் வேணான்னு நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறேன்? அவுட் ஹவுஸு, சின்ன இடம், இங்கே அவ்வளோ வசதி பத்தாது. டிவி ஃப்ரிட்ஜு கூட இல்லை. அதெல்லாம் பரவாயில்ல. பேப்பர் கூட படிக்கிறது இல்லை. வெளி உலகத்தோட சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறேன். ஏதோ என் ஒருத்தனுக்கு நான் சமைச்சு சாப்பிட்டுனுக்கிறேன். அப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். இந்த எஸ்டேட் வீட்டில் யார் இருக்கிறது? பல வருஷங்களாக இங்கே யாருமே இருந்ததில்லை. கோபிநாதன் ஒருத்தர் இங்கே இருந்தார். அவர் இப்போ வெளிநாட்டில் போய் தங்கிட்டார். அவரோட சித்தப்பா பையனும் மாமா பையனும் கமலேஷ்னு ஒருத்தர். அவர் அரசியலில் ஈடுபாடு உள்ளவர். அவர் தான் இங்கே அடிக்கடி வந்துட்டு போவார். ஏதோ பில்டிங்லாம் கட்டுற வேலையில் இருக்கிறாராம். இந்த இடத்தெல்லாம் இடிச்சுட்டு ஏதோ கட்டணும்னு சொல்லியிருந்தார். ஏதோ அப்பப்போ இங்கே வருவார். ஒரு 4-5 பேர் வந்து தங்குவாங்க. ஒரு 2-3 நாளில் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ வருவார் தெரியாது. அவருக்கு தான் வெளிச்சம். ஏதோ போகிறப்போ செலவு கொஞ்சம் காசு கொடுப்பாரு. ஆனால் யாரையும் எஸ்டேட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லுவார். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. சரி, நீ சொல்லு ராகுல் தம்பி. நாதன், தயவு செஞ்சு நான் இங்கே வந்ததை யார்கிட்டையும் சொல்ல வேணாம். அவ்வளோதானே? சரி ராகுல் தம்பி, என்னண்டா சொல்லிட்டேல்ல, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் நாதன். ஏதாவது செலவுக்கு பணம்? வேணாம். இல்லை, ஒன்றும் இல்லை. பாக்கெட்ல வை. வேணாங்கிறீங்க? ராஜாராவ் சாரும் வித்யா அம்மாவும் அமிச்ச ஆள். உன்னாண்ட போய் வாங்க வேணாம். நான் அதை அப்படியே வை. ஒன்றும் இல்லை, இருங்க. என்னங்க இதுலலாம் என்ன இருக்கு? எல்லாம் வேணாம், எல்லாம் வேணாம். வை. நான் கொடுக்குறேங்க, வைங்க. வச்சுக்கோங்க. என்ன புள்ள நீங்க? நாதன், ஓ ஒன்று மறந்துட்டேன் நான். எதை மறந்தீங்க? நான் போய் கொஞ்சம் மருந்து வேணும் வந்துடுறேன். கடை மூண்டுருவாங்க. மறுபடியுமா? கேப்டன், உங்களை பார்க்க மோகன் ராவ் வந்திருக்கார். మోహన్ రావ్ ఎవరిది? ఓ, మన పొలిటీషియన్ కమలేశ్వర్ పిఏ కాదు? டீக் சம்ஜே, அந்த செக்ரட்டரி தான் உங்களை பார்க்கணுன்னு என்கிட்ட 2 நாளாக சொல்லிட்டு இருக்கார். நான் தான் ஆந்திராலேருந்து தமிழ்நாடு வரமே, அங்கே பார்க்கலான்னு இன்னைக்கு வர சொன்னேன். అలా అయితే రమ్మని చెప్పు. ஓகே கேப்டன்.
గురుగారు నమస్కారం. ఏంటయ్యా మోహన్ రావు, కమలేశ్వర్కి ఎలక్షన్ நடந்தவரே ஞாபகம் வராதா? பேமெண்ட்ஸ் இச்சு பம்புத்தன்னாடு இன்னும் எந்த ஃபண்ட்ஸை வந்து சேரல. ஐயோ குருகாரு, பேமெண்ட் விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. என்ன விஷயம்? ஹோம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வராராம். அதுக்கு முன்னாடி கமலேஸ்வர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கா? ஹோம் மினிஸ்டர் மஞ்சுநாத் நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்றான். மதன், கேப்டன், கமலேஸ்வர் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஓகே கேப்டன். ஓ மை காட், அன்பிலீவபிள். வெரி சேட். வெரி சேட். சோனிகா, ஆந்திர பிரதேஷ்லேருந்து ராஜசேகர் வித்யாவை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. வித்யாவை கேட்டால் நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவாயிடும். ஓகே. We will know the truth. What happened exactly there? Yeah, I'm sure if they come, we can know a lot of things from them. It's very sad. Yeah, here they come. Hi. Hello. She is Vidya, Raja Rao's daughter. Hi. She is Sonika. And he's David. Hi, good morning. Yeah, hi, Hello, good Sanika morning. Bose. Please. So sad. பேப்பர்லையும் இப்போ தான் பார்த்தோம். How's his condition now? Yeah, it's better. It's better. So, வித்யா, நீங்கள் சொல்லி தான் அந்த ராகுல் உங்கள் அப்பா ராஜாராவ் கிட்ட சரண்டர் ஆகும் தானே? இஸ் that true? Yeah. So, please, எப்படியாவது என் ராகுலை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. Please, I just love him and I want him. And he hasn't done this. Good, good. He hasn't done it, sir. Don't worry, Vidya. We will do our best. Trust us. We will take care of everything. Yeah, sure. ராகுல் தம்பி, நீங்க இங்கே இருங்க. நான் போய் நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ఏం చోటయ్యా ఇది? బాగుందా? చాలా బాగుంది. అంత మన చోటే.
రండయ్యా లోపల రండి రండి లోపల పోతా రా. புன்னகை பூமியே வன்முறை வெள்ளோட்டமா பூக்களின் மடியிலே புயல்களின் கொண்டாட்டமா